ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஈட் த ஃபைனஸ்ட். இந்த சேனலில் எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபிஸ் தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வரிசையில் எனக்கு நான் ஷேர் பண்ண போகிறது வாழைக்காய் பொடி சாதம். எலுமிச்சை சாதம், புளியோதரை, தக்காளி சாதம், நிறைய வெரைட்டி ரைஸ் உங்ககிட்ட இருக்கும். அந்த லிஸ்ட்டில் இந்த சாதத்தையும் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க இது. இந்த வாழைக்காய் பொடி சாதம் எப்படி பண்ணாங்கன்னு வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். இந்த சாதத்துக்கான மசாலா பொடி நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. துவரம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு சீரகம் இது ரெண்டுமே 1/2 டீஸ்பூன், வத்தல் 4, காஷ்மீரி வத்தல் 2 சேர்த்துக்கோங்க கலருக்காண்டி. பொன்னிறத்துக்கு எல்லாம் வறுத்தெடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 2 பிஞ்சு 2 சிட்டிகை சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இந்த மசாலா பொருட்கள் வறுத்தெடுக்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, ஏன்னா தீஞ்சிடும். லோ ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ இது எல்லாமே ரூம் டெம்பரேச்சருக்கு மாறினதும் மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்த்துக்காம நல்லா நைஸ் பொடியை அரைச்சிக்கோங்க. இந்த வாழைக்காய் பொடி சாதம் பண்றதுக்கு நாங்க 1 வாழைக்காய் எடுத்துக்கிட்டோம். நல்ல பச்சையான வாழைக்காய். 2 கார்னரையும் கட் பண்ணி தோல் நல்லா சீவிக்கோங்க. மூணு பெரிய பீசஸா கட் பண்ணி தண்ணிக்குள்ள சேர்த்துருங்க, ஏன்னா கலர் மாறிடும். தண்ணிக்குள்ள சேர்த்தோம்னா நம்ம கலருக்கு மாறாது. பெரிய துருவியை எடுத்து துருவிக்கோங்க. இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி மெல்லிசா நீளமாக துருவி வச்சுக்கோங்க. வாழைக்காய் பொடி சாதத்துக்கு தேவையான மசாலா பொடியும் துருவிய வாழைக்காயும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு 1 டீஸ்பூன், கடலை பருப்பு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கிரன்ச்சியாக இருக்கும் நம்ம சாதம் சாப்பிடும்போது. பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் பல்லாரி 1 நறுக்கி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் நம்ம துருவி வச்சிருக்க வாழைக்காயை சேர்த்துக்கலாம். வாழைக்காய் மெல்லிசா துருவி சேர்த்துக்கிறதுனால மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வச்சாலும் ஈஸியாக குக் ஆயிரும். கடாயோட அப்பப்போ ஒட்டுனா அதை அடிக்கடி எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. வாழைக்காய் சாஃப்ட் ஆயிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா பொடியை சேர்த்துக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வதக்கிக்கோங்க. இப்போ அரை அலாக்கு வேக வச்சிருந்த சாதத்தை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டோம்னா வாழைக்காய் பொடி சாதம் ரெடி ஆயிரும். அப்பளம், துவையல், சிப்ஸ் இதுக்கான பெஸ்ட் சைட் டிஷ்ஷுங்க. கடைசி 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இறக்குனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பேருக்கு தாங்க இது வாழைக்காய் பொடி சாதம், பார்க்கறதுக்கு வந்து புளியோதரை மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் வாழைக்காய் பதிலாக கேரட்டு இல்லைன்னா உருளைக்கிழங்கு இல்லைன்னா பீட்ரூட் இதை கூட நீங்கள் துருவி சேர்த்துக்கிட்டு சாதமாக பண்ணலாம். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸோட நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.